என் தங்க பிள்ளையே, நீ வாழும் வீடு சின்னதா இருக்கலாம். ஆனா அந்த வீட்டின் எல்லை தாண்டி ஒவ்வொரு மூலைக்குள்ளும் பரவி நிற்கும் புனித சக்தி யாருடையதென்று தெரியுமா? அது நான், மதுரை மீனாட்சி. நீ என் குழந்தை. உன் நிமிட நிமிட சுவாசத்திலேயே என் அன்பு அடங்கியுள்ளது. நீ சிரிக்காத நாட்களிலும், நீ தூங்காத இரவுகளிலும், உன்னுடைய மூச்சுக்குள் நான் நிழலாய் கலந்து கொண்டிருந்தேன். உனக்கே தெரியாமல் உன்னுடன் வந்தேன், உன்னுடன் இருந்தேன். உனக்குள் உயிர் போகும் வரை தங்கியிருந்தேன். உன் வாழ்க்கையில் இன்று வரை நடந்த எல்லா ஏமாற்றங்களும் ஒவ்வொன்றும் உனக்கு பாடமாக மாறியிருக்கின்றன. நீ நினைத்தாயா, அந்த நொந்த மனநிலை உன்னை இவ்வளவு வலிமையானவளாக மாற்றும் என்று? என்னைப் பற்றி கூட நீ சில நேரம் சந்தேகப்பட்டாய். மீனாட்சி அம்மா இருக்கிறாளா என்ற கேள்வி உன் மனதுக்குள்ளே வந்து போனது. ஆனால் அந்த சந்தேகத்தையும் நான் பொறுத்துவிட்டேன். ஏனெனில் எனக்கு தெரியும், உன் உள்ளத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் நம்பிக்கை என்னிடம் வேரடித்துக் கொண்டிருக்கிறது. அது சின்ன கிளையாக வளர ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் அது பூமாலை போலவே மலரப்போகிறது. நீ தினமும் செய்வது போலவே வீட்டை அடித்துச் சுத்தம் செய்யும் போதெல்லாம் உன்னுடைய சிரமங்களை நான் வாசித்து வைத்துக் கொள்கிறேன். நீ ஒரே நேரத்தில் பிள்ளைகள், குடும்பம், கணவர், பணம், சமையல் என்று பரிதவிக்கிறாய். நீ உன் நேரத்தைக் கூட யாருக்காக ஒதுக்கிக் கொடுக்கிறாய்? உன்னாலே உன்னையே முழுமையா நேசிக்க முடியவில்லை. ஆனால் நான் உன்னுடைய உள்ளத்தை நேசிக்கிறேன். அது வேறுபட்ட ஒன்றும் இல்லை. உன் உள்ளம்தான் என் கோயில். என் விக்கிரகம் எங்கும் இல்லை. அது உன்னுடைய நெஞ்சுக்குள்ளேதான் இருக்கிறது. நீ சில நேரம் தனிமையாக உட்காரும்போது கண்களில் தானாகவே நீர் சிந்துகிறது. யாரும் பார்ப்பதில்லை, யாரும் கேட்பதில்லை. ஆனால் அந்த கண்ணீரின் ஒலி என் ஆலய நாதஸ்வரமாய் மாறி என்னுடைய திருவீதியில் ஒலிக்கிறது. என் சிம்மாசனத்தில் இருக்கும் ஒவ்வொரு பூங்கொடியும் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது. உன் அந்த சின்ன வேதனைகளுக்கு நானே தீர்வு தேடி வருகிறேன். நீ வாதாடியவர்கள் உன்னை விட்டுப் போனாலும், நீ என்னிடம் சொன்ன அந்த ஒரு அம்மா என்ற அழைப்பு என்னை கம்பிக்கும். நீ செருப்பை கையில் எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கொண்டு போனதிலிருந்தே, ஒரு கையால் சமையல் செய்துவிட்டு மற்ற கையால் கணக்கெடுத்ததிலிருந்தே, பசிக்கே சாப்பிடாமல் எல்லாருக்கும் உணவு போட்டுவிட்டு ஒதுங்கியிருந்த அந்த புனித பிம்பம் என் கண்களுக்குள் பதிந்துவிட்டது. நீ உணரவில்லை. ஆனால் உனது அந்த நடத்தைதான் உன்னை ஆதிசக்தியின் பாதையில் இழுத்து வருகிறதோ என் பிள்ளையே. இப்போ உனக்கு மனதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சொல்ல முடியாதது. அப்பா வீட்டிலோ இல்ல மாமனார் வீட்டிலோ கணவருடைய உறவுகளில் ஒருவரோ உன்னிடம் நேர்மையில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஒரு கணத்தில் எதையும் நினைக்க முடியாமல் போன நிலை. சில நேரங்களில் உயிரையே விட்டுவிடலாம் போல தோன்றும் அந்த உச்சக்கட்ட வெறுப்பு. அதுவே என் அருள் வந்ததற்கான முதல் அடையாளம். ஏனென்றால் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுவதற்கு முதலில் நானே உன் மனதை வெறும் ஓட்டாக சுத்தம் செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்துகிறேன். நீ கடந்த சில நாட்களாக உணரக்கூடிய ஒளி மாற்றங்களை நினைவுபடுத்திக்கொள். ஒரு நாள் மின் விளக்கு ஏதாவது நேரத்தில் தானாக அணைந்து போயிருக்கலாம். மறுநாளே வேலைக்கு போன கணவர் வம்பே இல்லாமல் பதற்றமில்லாமல் வீட்டிற்கு வந்திருக்கலாம். ஒரு நாள் சாம்பிராணி போடும்போது அவ்வளவு நறுமணம் பரவியிருக்கும். இதெல்லாம் இன்னும் தெரியுமா? என் அருள் உன் வீட்டு சுவரிலிருந்து உன் உள்ளுக்குள் வர ஆரம்பித்திருக்கும் தருணங்கள். அதையே நாம் தெய்வ அருள் என்போம். ஒருமுறை நீ சமையல் செய்யும்போது உன் உள்ளம் ஒரு பெரிய வெளிச்சமாய் இருந்தது. அந்த சமையலில் நான் சாந்தமாக கலந்து கொண்டிருந்தேன். உன் கைங்கரியத்தில், உன் பிரார்த்தனையில், உன் அன்பில். நீ ஒரு பிரார்த்தனை செய்திருந்தாய். அம்மா, இந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியாக செல்வதற்காக என்னுடைய சாமத்தை மட்டும் காத்துக்கொள் என்றதுதான். அப்படியே உன் சாமம் என்னுடைய திருவடிக்கே நேராக விழுந்தது. அது எனக்கு மிகவும் சிறந்த நைவேத்தியம். இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது. யாரோ சொல்வார்கள், சின்னதாயே இருந்தாலும் அந்த பெண்ணை என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ எல்லாம் அவளுக்கு நல்லாதான் நடக்குது என்று. அந்த வார்த்தைகளை நீ நேரில் கேட்பாய். ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையின் பரிகாரமாக நானே நிற்கிறேன். உன்னால் இழந்த பணம் திரும்ப வரும். நீ கொண்ட கடன்கள் முடிந்துவிடும். எதிரிகள் மனதிலேயே அஞ்சும். யாரோ நீ மறந்த உறவுகள் அப்படியே திரும்பி வந்து மன்னிச்சுக்கு என்று சொல்லும். இந்த மாற்றத்திற்கு நீ இன்னும் தயாரா இல்லை போலிருக்கலாம். ஆனால் என் அருள் ஒருமுறை உன்னைத் தொட்டுவிட்டால், தயாராகாமலே நீ திருப்பத்தைச் சந்தித்து விடுவாய். உன் கண்களில் ஒளி பிறக்கும். உன்னுடைய மனதில் அமைதி பிறக்கும். கணவர் உன்னை சமமாய் மதிக்கத் தொடங்குவார். பிள்ளைகள் உன்னை தேவதை மாதிரி கண்டு பேசுவார்கள். நீ வாழும் வீடு நாற்றமில்லாத புனித குலதெய்வ கோவிலாக மாறும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று உன் வீட்டு வாசலில் தானாகவே பூ ஒரு பக்கம் சாய்ந்தது என்று நினைவிருக்கிறதா?
அதற்கு மேல் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அமைதியாக நடக்க ஆரம்பித்தது. அதுவே என் பாத பூஜையின் தொடக்கம். நீ என் பாதத்தில் விழுந்தது இல்லை என்றாலும், உன் மனதின் அன்பு என் திருவருள் தேட ஆரம்பித்த தருணம். அதற்கு பதில் சொல்லாமல் இருப்பதற்கு நானே தவிக்கிறேன் என் பிள்ளையே. இனி உன்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான புனித எழுச்சிக்குப் பிறகு அமைதியாக பயணிக்கப் போகிறது. நீ ஒரு வாரம் முழுவதும் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் மட்டும் செய். கண்ணை மூடி, மீனாட்சி அம்மா என் வீட்டில் வசிக்கட்டும் என்று சொல்லும்போதே போதும். அந்த வார்த்தைகள் என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வரும். ஏனெனில் நீ என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறாய். அது உண்மையான பாசம். அதற்காகத்தான் நான் உன்னை விட்டுப் போவதில்லை. நீ ஒரு சாதாரண பெண் அல்ல என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் பிறந்த அந்த உண்மை, தேவியின் ஒளி, உன்னைக் கொண்டு மகா சக்தியாய் மாற்றப் போகிறது. அந்த மாற்றத்திற்கு நானே காரணம். உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க என் கண்கள் இரவிலும் விழிக்கின்றன. என் கரங்கள் உன் மீது எப்போதும் இடுக்காக இருக்கின்றன. என் வார்த்தைகள் உன் வாழ்வில் புனித கீதமாய் ஒலிக்கட்டும். நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. உன்னோடு, உன் குடும்பத்தோடு, எப்போதும், என்றும். முடிவில்லாமல் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் பதில் சொல்லும் முன் உன் வீடு ஏற்கனவே என் திருத்தலமாய் மாறியிருக்கும். என் தங்க பிள்ளையே, இப்போது நீயே உணர்கிறாய். சில நாட்களாக உன் வீட்டில் ஓரளவாக அமைதி தோன்றியிருக்கிறது. பக்கத்து வீட்டு சத்தம் குறைந்திருக்கிறது. கணவர் பேசும் வார்த்தைகளில் கசப்பும் குறைந்திருக்கிறது. குழந்தைகள் உடனே அழாமல் சற்றே அமைதியாக விளையாடுகிறார்கள். உணவிலே ஒருவித நறுமணம் கூட அதிகமாகத் தெரிகிறது. அது வேறொன்றும் இல்லை. நானே வந்துவிட்டேன். என்னுடைய பாதங்கள் உன் வீட்டு வாசலின் வாசலில் விழுந்துவிட்டன. அதை நீ பார்க்க வேண்டியதில்லை. உணர்த்தும்போதே போதும். அதற்குத்தான் இந்த நிமிடங்களும். உன் வாழ்வின் சில நாள் உன்னிடம் விலகிப் போன போது நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னாய். அம்மா, என் கையிலிருந்து எல்லாம் வெளியேறிவிட்டது போல் இருக்கிறது என்று. அந்த ஒரு வார்த்தையின் அதிர்வே என் திருவருளின் வெளிப்பாடாக மாறியது. உனக்கே தெரியாமல் உன்னுடைய பசி, சோர்வு, அழுகை, இழப்பு, இவை அனைத்தையும் நான் ஒரு ராகம் போலவே வாசித்தேன். அந்த சோக ராகம்தான் இப்போது மெல்ல ஒரு சந்தோஷ இசையாக மாறுகிறதே என் பிள்ளையே. நீ நிமிர்ந்து செல்ல ஆரம்பித்துள்ளாய். ஆனால் நிமிர்ந்து பார்க்கும்போது முன்னால் யாருமே இல்லை என்று பயமடைகிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், முன் யாருமில்லை என்பதுதான் உண்மையான அருள்நிலை. நானே உன் முன்னிலை. நீ அடிக்கடி சொல்வது போல, மக்கள் எல்லாம் தோற்கடிக்கிறார்கள் அம்மா என்றால், நான் சொல்வதெல்லாம் வெற்றிக்கு வழிகாட்டும் ஆசியாகவே இருக்க வேண்டும். இந்த தருணம் அது நடந்து கொண்டிருக்கிறதன் நேரடி சாட்சி. உன் வீட்டில் எதையாவது எடுத்தால் உடைந்து போகும். சில விஷயங்கள் நிஜமாகவே வெடிக்கிறது போல் தோன்றும். நீ பாத்திரங்களை எடுத்தால் கைவிட்டு விழும். விளக்குகள் முறையும். கை சுடும். இந்த அனைத்து சின்ன சின்ன விஷயங்களும் செய்மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட சக்திக்கான சின்ன சின்ன தடங்கள். ஆனால் நீ அந்த தடங்களுடன் போராட வேண்டிய தேவையில்லை. அந்த தடங்களை என் கண்ணோட்டம் அழித்துவிட்டது. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், எந்த ஒரு பயத்தையும் அவமானத்தையும் உள்ளுக்குள் சேமிக்க வேண்டாம். வெளியே விடு. என்னிடம் விடு. அந்த அம்மா என்ற அழைப்பில் வைக்கப்பட்ட அந்த உண்மையான சுவாசமே எனக்கே போதும். அதை மட்டுமே நான் கேட்டால் போதும். அதை கேட்டதும் என் அருள் உன் வீட்டின் மூலை மூலையாக ஒலிக்க ஆரம்பிக்கும். நீ அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாய். எனக்கு பணம் தேவை. என் கணவருக்கு வேலை தேவை. என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும். என் வீடு அமைதி வேண்டும். இவையெல்லாம் அற்புதமான வேண்டுதல்கள். ஏனெனில் அந்த வேண்டுதல்களில் ஏராளமான கருணை அடங்கியுள்ளது. அந்த கருணையைத் தாங்கிக் கொள்ள நானே தேவியானேன். ஒரு தாயானேன். நீ என்னிடம் எதையும் கேட்காமலேயே கண்ணீர் விடுகிறாய். ஆனால் என் காதுகளில் அந்த கண்ணீரின் சத்தமே ஒரு பஜனை போல ஒலிக்கிறது. அந்த இசையைக் கேட்டாலே என் கண்கள் திறக்கின்றன. என்னுடைய திருக்கரங்கள் உன் வீட்டை நோக்கி நேராக உயர்கின்றன. என் கண்ணாடிகளில் உன் வீட்டின் சுவரில் பட்டு பசுமை மாறுகின்றது. சாமி படம் இருந்த சுவரிலே ஒளிக்கதிர்கள் ஒளிருகின்றன. அவை உண்மை, கனவல்ல. நீ இன்று ஒரு நாளையாவது உன் வீட்டில் உள்ள மூர்த்திக்கு ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொள். அதை நீ ஏற்றும்போது, இது எந்த ஒரு கடமைக்கும் இல்லை, இது ஒரு குரலுக்காக, இது ஒரு அன்புக்காக என்று உன் மனதிற்குள் கூறிக்கொள். அதற்கே என் திருவருளின் வாசல்கள் திறக்கப்படும். உன் வீட்டில் இருக்கும் தாமரை மலராத தண்ணீர் குளம் கூட விரைவில் மகாலட்சுமியின் வாசமாக மாறும். நீ நம்பவில்லை என்றாலும் நீ பார்த்து உணரும். நீ எப்போதாவது திடீரென்று சிந்திக்கிறாய்,
இவ்வளவு வேலையெல்லாம் நாம எதற்காக? அப்படியே உட்கார்ந்து சிறிது நேரம் உடம்பு வலிக்கும் வரை சும்மா அமர்ந்திருக்கிறாய். ஆனால் அந்த அமைதி கூட ஒரு பிரார்த்தனைதான். ஏனெனில், நீ என்னைப் பற்றி நினைக்காத நேரங்களில் கூட உன்னுடைய இதயத்தின் பசுமை என்னிடம் பிரார்த்தனை போல் வருகிறது. நீ ஏதோ செய்வதாக இல்லாமல், இருப்பதிலேயே ஒளிக்கின்ற பொற்கனல் இருப்பது போல, உன்னுடைய இந்த அமைதியிலேயே என் அருள் உருவாகிறது. நீ உன் வீட்டில் வைக்கும் ஒரு சின்ன பசுமைதான். சாமானிய பொருட்களை வைத்தும் நான் அருள் பிழிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் நான் உன்னை ஒரு பெரிய பூஜையோ யாகமோ மந்திரமோ கேட்டதே இல்லை. நீ என் பெயரை நினைத்தால் போதும். என் அருள் நீ செய்யும் சாமானிய செயல் வழியே உன்னுடைய வாழ்வை மேன்மையாக்கும். இன்று நீ ரொம்ப சோர்ந்திருக்கலாம். மனம் ஒரே குழப்பம். பிள்ளைகள் வாசிப்பு பார்க்கவில்லை. கணவர் வம்பு பேசுகிறார். வீடு படிக்க முடியாத அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது. ஆனால் இன்னும் சில நாட்களில் அந்த வீடு சீராகும். அந்த குழந்தைகள் ஆர்வமாக படிக்க ஆரம்பிக்கும். அந்த கணவர் நீ சொல்லும் வார்த்தைகளை கவனித்துக்கொண்டு அன்பாக பேசுவார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, என் மீது ஒரு நிமிட நம்பிக்கை வைத்திரு. நீ அந்த நம்பிக்கையை வைத்த நாளே உன் ஜாதகத்தின் அனைத்து திசைகளும் மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். உன் ராசிக்குள் நானே நிழலாய்ப் போய் நிற்பேன். சனீஸ்வரன் பயமுறுத்தினாலும் உனக்கு பயப்பட வேண்டியதில்லை. நீ என் பிள்ளை. உன்னுடைய வீட்டின் வாசலில் நானே வாசல் பாகவதி. என் திருவடிதான் உன் வீட்டின் கட்டிடம். என் அருள்தான் உன் சுவாசம். என் கண்கள்தான் உன் மனநிலை. நீ பயப்படாதே. எனக்கு தெரியும், நீ இப்போதும் கண்களில் நீர் வைத்து படிக்கிறாய். அந்த கண்ணீரின் சுவாசத்தால் உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரும் ஒரு புனித ராகம் ஒலிக்க ஆரம்பித்துவிட்டது. இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை நிமிர ஆரம்பிக்கும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், யாரும் எதிர்பார்க்காத வழியில் உனக்கு ஒரு உதவியாளராக ஒருவர் வரப்போகிறார்கள். அந்த உதவியின் வழியாக நீ உன் சொந்த வாழ்க்கையை ரீஸ்டார்ட் செய்யப் போகிறாய். பணம், அமைதி, அமைந்த வீடு, இந்த மூன்றும் வந்து சேர்ந்துவிடும். நீ காத்திருக்க வேண்டிய நேரம் இன்னும் சில நாட்கள் மட்டுமே. அதுவரை உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாதே என் பிள்ளையே, நான் இருக்கிறேன். அந்த நிமிழமே போதும். அந்த உச்சியில நீயும் வருவாய். வாழ்வின் உச்சிக்கு, அமைதியின் உச்சிக்கு, செல்வத்தின் உச்சிக்கு. என் தங்கப் பிள்ளையே, என் தங்கப் பிள்ளையே, இப்போது நீ நிம்மதியாக உட்கார்ந்திருக்கிறாய். இந்த நிமிடம் சும்மா தோன்றக்கூடியதில்லை. இன்று நீ இதை படிக்க ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து என் கண்கள் உன் வீட்டை நோக்கி திரும்பிவிட்டன. உன் உள்ளத்தில் உனக்கே தெரியாமல் எழுந்திருக்கும் ஒரு சின்ன திருப்பம், ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன உணர்வு, அதுதான் என் வருகையின் நெருங்கிய சின்னம். நீ 10 தடவையும் விழுந்து விட்டாயா? பரவாயில்லை. நானே என் கரங்களால் எழுப்பி நிமிர வைத்து விடுவேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் எழவேண்டும் என்று மனதிலே முடிவு செய்ததால்தான் என் கரங்களுக்கும் உன்னுடைய உயிருக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிட்டது. நீ தற்போது உணரக்கூடிய பல உணர்வுகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் நிஜமான புனித நிழல்கள். சில நேரங்களில் நீ ஒரே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அழுது கொண்டிருப்பது போலவும் உணருகிறாய். இதெல்லாம் என்ன சொல்லக்கூடிய உணர்வுகள் இல்லை. ஆனால் அந்த உணர்வுகள்தான் என் பாதங்களை நோக்கி எழும் அன்பின் மௌன பிரார்த்தனைகள். அவற்றை நான் இப்போது என் திருக்கரங்களில் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்கப் போகிறது. அந்த வாசலின் திறப்பதற்கான சாவி நானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நெருப்பாய் எரிந்த சில தருணங்கள் இருந்திருக்கின்றன. அது சோகம், அவமதி, ஏமாற்றம், நம்பிக்கையை இழப்பு ஆகியவைகளாக இருக்கலாம். ஆனால் அவை உன்னுடைய உள்ளத்தை ஒருவித புனிதத்துடன் மென்மையாக உருக்கிவிட்டன. இன்று உன்னுடைய உள்ளம் என்னுடைய கோவில் வாசலுக்கு சமம். அங்கே நானே வசிக்கிறேன். நீ என்னை அழைக்கிறாயா? இல்லை. நீ என்னை தேடுகிறாயா? இல்ல. நீ என்னை நம்புகிறாயா? அதுவும் இல்லாமல் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, நீ என்னிடம் மனதளவில் பேசுகிறாய். அந்தப் பேசும் ஒவ்வொரு நினைவும் என் சிம்மாசனத்தின் மீது விழும் சாமங்களைப் போலவே புனிதம். நீ ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டாய். மனதுக்குள் யாரிடமும் சொல்ல முடியாத வகையில் சிக்கிக் கொண்டாய். யாரிடமும் உரையாட முடியாத அளவுக்கு உன் நெஞ்சம் வெறுத்தது. அந்த வெறுப்பில் நீ பலர் மீது கோபப்பட்டாய். சில நேரங்களில் என் மீதும் கோபப்பட்டிருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னைவிட மனம் வலியாகக் கொண்டிருப்பவளில்லை. நீ கோபப்பட்டாலும் நான் உன்னை கட்டிப்பிடிப்பேன். ஏனெனில் நீ என்னுடைய தாயாரின் போலி. நீ என் கண்களில் உள்ள ஒளிக்கே சமம். நீ அழுததையோ கூசினதையோ ஒதுங்கினதையோ நான் பொறுத்துக்கொள்கிறேன். ஆனால் உன்னை அழிக்க நினைத்தவர்களை நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன். சிலருடைய கண்களிலிருந்த பொய்யான அன்பு,
நீ ஒவ்வொரு முறையும் உணர்ந்திருந்தாலும் அதை வெளிக்கொணர முடியாமல் அமைதியாக கொண்டிருந்தாய். உன் வீட்டிற்கு வருபவர்கள் சிலர் உன்னை பாராட்டுவது போலவும் நட்பாக நடப்பது போலவும் இருந்தாலும் உள்ளத்தில் உன் அழிவுக்காகவே திட்டமிடுகிறார்கள் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். ஆனால் நீ அன்பில் மட்டும் குறையவில்லை. அதனால்தான் உனக்கு நடந்த துரோகம் கூட ஒரு தருணத்திற்குப் பிறகு அருளாகிவிடும். நானே அதை அருளாக்குகிறேன். அதற்குள் அவர்கள் அழிவுக்கு நகர ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் விழுந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நடப்பதை அவர்கள் பார்த்தே ஆக வேண்டும். அதற்காக என் கண்ணோட்டமே போதும். உனக்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத சோர்வு இருந்தாலும் அதை நீ வெளியில் காட்டவில்லை. ஆனால் என் பிள்ளையே, நீ சிரிக்கும்போது கூட உன் விழிகளில் நான் காணும் அந்த பரிதாபமான வலி என்னை கிழித்து போட்டுவிடும். அந்த சிரிப்பின் பின்னால் பதுங்கியிருக்கும் அந்த துயரம் என் திருவுளத்தில் எரியும் தீயைப் போலவே. அந்த தீயினால்தான் என் கரங்களில் வந்திருக்கும் அருள் சக்திகள் இப்போது தங்களது பாதையை மாற்றி உன் வீட்டு வாசலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளன. அந்த பயணம் தாமதிக்கவில்லை. அது உணர்த்தும் தருணம்தான் இப்போது. உன் வீட்டில் இப்போது எந்த ஒரு கசப்பு வார்த்தையும் இல்லாமல் ஒரு வாரம் சென்றுவிட்டது என்றால் அது என் வருகையின் தொடக்கமாகவே எடுத்துக்கொள். நீ யாரையும் வம்பிற்கு இழுக்கவில்லை என்றாலும் எல்லோரும் உன்னை தவிர்க்க முயற்சி செய்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பயந்தார்கள். நீ என்னுடைய பிள்ளை என்பதால் நீ பேசும் வார்த்தைகளுக்கு ஓர் அதிசய சக்தி இருந்தது. அதை அவர்கள் உணர்ந்தபோதுதான் உனக்கே எதையாவது செய்துவிட வேண்டும் என்ற குறுக்கீடுகள் வந்தது. ஆனால் அந்த குறுக்கீடுகள் இப்போது ஒன்றாக ஒன்று வெடிக்க ஆரம்பித்துவிட்டது. என் திருச்சக்கரம் சுற்றுகிறது. என் வாக்கு ஒரு நாள் பலிக்காமல் இருக்க முடியாது. நீ இந்த நேரத்தில் சின்ன சின்ன உதயங்களை காண ஆரம்பிக்கிறாய். ஒரு நாள் அப்படியே உன் கையில தொலைந்த 10 ரூபாய் நோட்டு கிடைக்கும். இன்னொரு நாள் நீ யாரிடமும் எதிர்பாராத வகையில் ஒரு சின்ன உதவி கிடைக்கும். மூன்றாவது நாள் நீ ஓர் அழைப்பு பெறுவாய். வேலைக்கோ சந்திப்புக்கோ நண்பருக்கோ. அந்த 3 நாள்கள் என் வருகையின் அடையாளம் 3ம். அது நேரில் உன்னை சந்திக்கிற அதிசய நேரம். நீ அப்போது ஓர் உணர்வு உடையாய். இது எல்லாம் என்னால் மட்டுமா? என் வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதே எப்படி? ஆனால் அதுதான் நான் செய்யக்கூடிய பெரியதொரு சூட்சும தந்த அருள். என் பாசத்தில் உருகி உனக்காக நான் எழுதிய கதை. நீ சொல்லாமல் நான் கேட்ட குரல். நீ அழாத கண்ணீரின் மொழி. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்த பாக்கியம் உண்டாகும். பணம் ஒரு இடத்திலேயே சிக்காமல் பாய்ந்து உன்னுடைய வீட்டு வாசலை அடையும். நீ கடன் என்று கலங்கிய வேளைகளில் உன் கைகளில் சில புதிய வாய்ப்புகள் விழும். உன் உறவுகளிலிருந்து நீ விலகிவிட்டாயா? அவை திரும்பி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணங்களை உனக்கே திரையிட்டு காட்டுவேன். உன் கணவர் நீ சொல்லும் வார்த்தைகளில் மதிப்பு காண ஆரம்பிப்பார். உன் பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்த பின் உன்னையே தெய்வமாக காண்பார்கள். இந்த எல்லாவற்றுக்குமே காரணம் நீ என்னை ஒரு தாயாக நினைத்ததற்கான பரிசு. அந்த பரிசு பூமியின் எந்த சந்தையிலும் வாங்க முடியாதது. என் கரங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று. நீ எனக்காக ஒரு பூ கூட போடவில்லை என்றாலும் உன் மனதில் என்னை வைக்கிறாய் என்றால் போதும். அந்த இடமே என் கோயில். அந்த உள்ளமே என் சந்நிதி. அந்த உணர்வே என் அருள். நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நானே உனக்கான காவலனாய் சக்தியாய் அருளாய் நிற்கிறேன். என் வார்த்தைகள் உனக்கு ஒரு எழுச்சி. என் வருகை உனக்கே தெரியாமல் உன்னை ஒளி பாதையில் நடக்க வைக்கிறது. என் அன்பு ஒரு காவல் கோட்டையாக உன் வீட்டைச் சுற்றி நிற்கிறது. இனி எந்த தீய சக்தியும் உன்னோடு அருகில் வர முடியாது. நீ சிரிக்கத்தான் பிறந்தவள். நீ நிமிர்ந்தோட வேண்டும் என்பதற்காகவே என் பாதங்கள் உன்னுடைய வாசலிலே இறங்கியிருக்கின்றன. இனி ஒருபோதும் நீ விலக வேண்டியதில்லை. நீ என் பிள்ளை. நீ என் உயிர். நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. என் தங்க பிள்ளையே, இப்போது எல்லாம் நீ பார்த்து வியக்கத்தான் போகிறாய். நீ சொல்லாமலே நான் உன் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நீ சொல்லும் முன் பதில் கிடைத்து விடுகிறது. நீ நினைக்கும் முன் நிம்மதி தோன்றுகிறது. இது சாதாரணமில்லை. இந்த நிலை உனக்கு புது. ஏனென்றால் நீ பனியிலே நடந்து பழகியவளே, வெயிலில் சாயாமல் வாடியவளே, கண்ணீரை அடக்கி சிரிப்பைப் போடக் கற்றுக்கொண்டவளே. ஆனால் இந்த நிலைமையை நானே உனக்குக் கொடுத்த பரிசு. நீ பல வருடங்களாக மனதில் வைத்து வைத்திருந்த பல கேள்விகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் பதில் இல்லாமல் இப்படி தொங்கிக் கிடந்தன. எதற்காக நமக்கு மட்டும்தான் இப்படியான வாழ்க்கை? என்ன தவறு செய்தோம்? ஏன் ஒவ்வொரு நாளும் சிக்கல், அவமானம், பொறாமை? எதற்காகவே இந்த முயற்சிகளும் தோல்விகளும் தான் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த எல்லா தவிர்க்க முடியாத கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க ஆரம்பித்துவிட்டது.
நீயே காணாமல் போன வழிகள் நிச்சயமாக மறுபடியும் உருவாக ஆரம்பிக்கின்றன. இப்போ நீ ஒரு புதுமையாக ஒவ்வொரு நாளையும் கண்டுபிடிக்கிறாய். அது நான் தான் தரும் புதிய வாழ்க்கையின் வாசல். இப்போது உன் வீட்டில் வெறும் சத்தமில்லாத அமைதி இல்ல. அந்த அமைதிக்கு காரணம் எனது அருள். நீ சமையல் செய்யும் சமயத்தில் கூட தூய்மை அதிகமாகத் தோன்றும். தொட்டி துளிர்க்கும். நீ கழுவும் பாத்திரங்களிலே வெளிச்சம் தெரியும். குழந்தைகள் தூங்கும்போது உள்ளம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். கணவர் பேசும் வார்த்தைகள் சற்று மென்மையாக இருக்கும். இந்த புனித சூழல் காரணம் நான் இப்போது உன் வீட்டில் வாசம் செய்கிறேன். நீ என் மீது வைத்திருக்கும் அந்த சிருஷ்டியாக உன்னுடைய மனதில் ஒளிந்திருக்கிற நம்பிக்கையைத்தான் நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நீயே நினைக்காத தருணங்களில் நிச்சயமாக உனக்காக நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பிக்கின்றன. நீ எதிர்பார்த்ததைக் காட்டிலும் மேலான சந்தோஷங்களைத் தந்துவிடுகிறேன். ஆனால் நீ அதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நேரம் இன்னும் முடிவடையவில்லை. இந்த கடைசி பயணத்தின் பாதையில்தான் நீ நடக்கிறாய். அந்த பாதையில் விழுந்து போயிருக்கலாம். ஒருவரும் துணையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீ எதையும் விட்டுவிடாமல் வந்திருக்கிறாய். அதனால்தான் உனக்காக அனைத்தையும் திரும்பிக் கொடுக்கிறேன். உனக்கு இப்போது ஒரே ஆசை. வீட்டில் நிம்மதி வேண்டும் என்பது. ஏனெனில் நீ இழந்து வாழ்ந்த நாட்களின் வலியை முழுமையாகச் சுமந்துவிட்டாய். நீ ஒவ்வொரு முறையும் அழுத பிறகும் அதே உற்சாகத்துடன் எழுந்துவிட்டாய். இது ஒரு சாதாரண சக்தி அல்ல. இதற்குள்தான் நான் இருக்கிறேன். என்னை அறியாமல், என்னை நினைக்காமல், என்னை பிரார்த்திக்காமலே நீ என்னை உடலாக தரிக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் நான் நிறைந்திருக்கும். நீ உன்னுடைய மனதிலேயே என்னை சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்போது உணர்கின்றாய். நீ முன்னேறுகிறாய். சில நாள் வரை தூங்க முடியாதிருக்கும். சில நாள் வரை நினைவுகள் அதிகமாக வரும். சில நாள் வரை கனவுகளில் சில சின்ன சின்ன முன்னறிவிப்புகள் கிடைக்கும். அதில் ஒரு சில பழையவர்கள் திரும்ப வருகிறார்கள். யாரும் எதிர்பாராத வகையில் வாகனம் நடக்கிறதே போலிருக்கிறது. சில வண்ணங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. வீட்டில் ஒரு பூ தானாக விழுந்தது போல தோன்றுகிறது. இவை அனைத்தும் எனது வருகையின் சின்னங்களே. அந்த சின்னங்கள் வாயிலாக நீ உயிரில் புது விசைப்பிழம்புகளை காண ஆரம்பிக்கிறாய். எனது அருளால் உன் வீட்டில் ஒரு புதிய சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கிறது. வீட்டில் இருந்த பொருட்கள் இடம் மாறத் தொடங்கும். சாமான்கள் தானாகவே சுத்தமாகும். நீ சிறிது நேரம் மட்டும் தியானம் செய்து உட்காரும்போது உள்ளம் காற்றாய் அமைதியாகத் தோன்றும். சில நேரம் தூக்கம் வந்துவிடும். சில நேரம் பூரிப்பு வரலாம். இது எல்லாம் என் அருகில் இருப்பதற்கான அறிகுறிகள். நீ ஒருபோதும் யாரையும் விட்டு பேசவே இல்ல. ஆனால் அனைவரும் உன்னை தவிர்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த அநியாயம் உனக்கு வரவேண்டியதில்லை. ஆனால் அதற்குள் நானே வந்துவிட்டேன். நீ சும்மா இருக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. இனி நீ உறுதியாகச் சிரிக்க வேண்டிய தருணங்கள் ஆரம்பமாகின்றன. இன்று நீ வீடுகளைப் பார்த்து கவலைப்பட்டாய். நாளை வீடு உன்னிடம் கைகூப்பிக் கேட்கும். இன்று நீ பணமில்லை என்று அழுதாய். நாளை பணம் வந்து சேரும். இன்று நீ உண்ணாத கணவரை பார்த்து வேதனைப்பட்டாய். நாளை உன் சமையலுக்காகவே அவர் வெளியே யாரிடமும் சாப்பிட மறுப்பார். நான் உன்னுடன் இருப்பதற்காகவே உன்னுடைய சுகங்களைத் தள்ளி வைத்தேன். ஏனெனில் நீ உண்மையான அமைதியுடன் வாழ்ந்தாலே போதும். நீ தற்காலிக சந்தோஷத்தைத் தேடி ஓட வேண்டாம். நீ அடையும் நிம்மதிக்கே நான் நிழலாக இருக்கிறேன். என் கண்ணில் இருக்கும் ஒளியே உன் வாழ்க்கையின் வீதி. நீ அந்த வழியில் நடந்துவிடு. ஒரு முறையும் திரும்பி பாராதே. யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீ தப்பாக நினைக்க வேண்டாம். அவர்கள் புரிந்து கொள்ளாமலே நீ வெற்றி பெறுகிறாய் என்பதை நானே காண்பிக்கிறேன். நீ சந்தோஷமாக இருப்பது யாருக்காவது பொறாமையாய் தெரிந்தால் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நீ சில உறவுகளை இழந்ததற்காக வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் சொல்வது ஒன்று. உன்னை விட்டுவிட்டவர்கள் உன்னுடைய உயரத்தை பார்த்து திரும்ப வந்து நிற்கும் நாள் வெகு தூரமில்லை. அவர்கள் உன்னிடம் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நீ அவர்களிடம் அன்புடன் இருப்பதை மட்டும் மறக்காதே. உன் மேலே நான் வைத்திருக்கும் நம்பிக்கையே உன்னுடைய வாழ்வின் விசைக்காயமாக இருக்கட்டும். இனி உனக்குத் தோன்றும் கேள்வி, இந்த எல்லாம் எப்போது நடக்கும்? என் பிள்ளையே, இது நடக்க ஆரம்பித்துவிட்டது. நீ படிக்க ஆரம்பித்த நொடியிலேயே அதற்கான விசைகள் திரிய ஆரம்பித்துவிட்டன. சில நாட்களில் நீ காண்பது வெறும் ஒளிப்பாடுகள் அல்ல. அது உண்மையான வெற்றியின் ஒளி. அந்த ஒளியால் உன் வாழ்க்கையின் வழிகள் மீண்டும் புனிதமாகும். நீ விழுந்த அந்த இடத்தில் இப்போது உன்னால் பறக்க முடியும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். நீ பழையதையே நினைத்து அழ வேண்டிய காலம் முடியப் போகிறது. இனி சிரித்தால் போதும். சிரிப்பே என் அருள். நிம்மதியே என் வரத்தின் பொருள். நீ சொல்லாமல் வைத்த விருப்பங்களைப் போக்கும் என் வாக்கு. நீ பேசாமல் இருந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளும் என் கரங்கள். நீ நான் என்று நினைத்ததால்தான் இன்று நான் நீயாக மாறுகிறேன். என்னுடைய பாதங்களின் ஒளி உன் வாசலில் இருக்கிறது. என் திருநாமத்தின் இசை உன் வீட்டு காற்றில் கலந்திருக்கிறது.
என் கண்களின் வலிமை உன் மனதிற்கு வேறாக இருக்கிறது. இனி உனக்கு தோல்வி கிடையாது. உன்னுடைய வாழ்வில் தடைகள் என்றே இருக்க முடியாது. நீ ஒரு புனித மரபின் வாரிசு. நீ என் தாயரின் உயிரோட்டம். நீ என் ஆசையின் வடிவம். இந்த நிலைதான் இனிமேல் தொடரப்போகிறது. உனக்கு இன்று பணம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் அது பெருக்கத்தில் வரும். நீ இன்று தவிர்க்கப்பட்டாய். ஆனால் நாளை நீ தேடப்படும் நிலையில் இருக்கப் போகிறாய். உன் மனதில் எது வரக்கூடாது என்று எண்ணுகிறாயோ அது உன்னிடம் வரமாட்டே. நீ நினைக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும் உனது பாதையில் நடக்கத் தொடங்கும். ஏனெனில் நீ ஒரு புனித அன்பின் உருப்படியாய் மாறிவிட்டாய். உனக்கே தெரியாமல் என் திருவருள் உன்னிடமே குடிகொண்டு விட்டது. நீ இனிமேல் பயப்பட வேண்டாம். எந்த பிழையும் உன்னிடம் வராது. யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. நீ நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரம் இது. நீ புனிதமாய் வாழ்ந்தால் போதும். நீ புனிதமாய் சிரித்தால் போதும். உன்னுடைய சிரிப்பு என் கோயிலின் மணி ஒலி. உன்னுடைய புன்னகை என் அருளின் வானொலி. உன்னுடைய அழகு என் கண்களில் பூந்துளி. உன் மனதின் அமைதி என் பேரருளின் வடிவம். நான் இருக்கிறேன் என் தங்கப் பிள்ளையே. இப்போதும் இருக்கிறேன். என்றும் இருக்கப் போகிறேன். என் அருள் உன் வீடுதோறும் சாமிவாசமாய் பரவி நிறையட்டும். உன் வாழ்க்கையின் பூமி நறுமணமாய் மலரட்டும். உன்னால் உனக்கே அடையாளம் தெரியாமல் ஒரு அற்புதம் நிகழட்டும். அந்த அற்புதத்தின் காரணம் நான்தான் என்று நீயே ஒரு நாள் நிச்சயம் உணர்ந்து விடுவாய். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது கண்ணீருடன் என்னை படிக்கிறாய் என்பதை எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த கண்ணீர் சுரப்பி மட்டும் இல்லை. அது ஒரு ஜீவ பாதுகாப்பு வார்த்தை. நீ எப்போதாவது உரிமையுடன் ஒருவரிடம் பேச முடியாமல் மனதிலேயே பேசிக்கொண்டு இருந்திருக்கிறாய். அந்த ஒளியற்ற வலிக்கு பதிலாகத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன். என் குரலை உன் உள்ளம் கேட்டால் போதும். நீ கோயிலுக்குப் போகவும் வேண்டியதில்லை. பூஜை செய்ய வேண்டியதும் இல்லை. உன் உள்ளம் என்னைச் சுமந்திருந்தாலே போதும். அது கோயிலாகவே நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வாழ்க்கையில் படுத்துவிட்ட கடைசி அழுகையின் மீது எனது திருவருள் விழுந்துவிட்டது. அதற்கப்புறம் நீ கொஞ்சம் தெளிவாக இருப்பது போல உணர்கிறாய். அந்த உணர்வு உண்மைதான். உன் வீட்டில் நிகழும் ஒவ்வொரு சின்ன மாற்றத்துக்கும் காரணம் நான். உன் வீட்டின் கிழக்கு மூலையில் இருந்த தூசி கூட இப்போது அழிந்து போகிறது. வெளிச்சம் அதிகமாக தெரிகிறது. வெளிச்சம் என்பது அப்படியே என்னுடைய வருகையின் அடையாளம். அந்த வெளிச்சம் என் பரிசு. நீ வாடிய முகத்துடன் இருந்த நேரத்தில் அந்த ஒளி உன் தோளில் விழும்போது அத்தனை நிமிடங்களுக்கும் நான் அருகில் இருந்ததுதான் உண்மை. நீ எதையாவது சுத்தம் செய்யும்போது கூட உள்ளத்தில் ஒரு அலட்டல் இப்போது குறைவாக இருக்கிறது. முதலில் நீ அதை புரிந்து கொள்ளாமல் செய்ய ஆரம்பித்தாய். ஆனால் இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் என் கண்ணில் புனித பக்குவமாக படுகிறது. நீ சமைக்கும் சமயத்தில் மட்டுமல்ல, நீ குழந்தையை தட்டிக் கொடுக்கும்போதும், நீ பசுமைத் துணியை எடுத்து அறையில் சுத்தம் செய்வதற்குள் எல்லாம் ஒரு அர்ச்சனையாகவே இருக்கிறது. காரணம், அந்த செயல்கள் அன்பில் இருந்தவை. உன் அன்புதான் எனக்கான பூஜை. உன் கருணைதான் எனக்கான தீபம். உன் உற்சாகம்தான் எனக்கான நைவேத்தியம். நீ சில நாட்கள் முன்பு கவலையில் தூங்க முடியாமல் விழித்திருப்பாய். ஆனால் அந்த விழித்திருப்பு கூட எனக்கான நேரம். அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் நானே உன்னை நினைத்தேன். நீ சொல்வதற்கும் முன் பதில் கிடைக்க ஆரம்பித்தது. நீ கேட்காத குரல் போலவே என் அருள் உன் வீட்டில் ஒலிக்க ஆரம்பித்தது. இதற்கு முன்னால் நீ கவலைப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், உன்னுடைய வீட்டில் இருந்த சில எச்சங்கள், பழைய நினைவுகள், கிழிந்த துணிகள், வேறு எதையாவது நீ உறுதியாக மறைக்க முடியாமல் வைத்திருந்திருந்தாய். அந்த நினைவுகள்தான் திருஷ்டியாகவே சுழன்று உன்னை வாட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் நீ ஒரு சின்ன மாற்றத்தை செய்தாய். சாம்பிராணி புகையால் உன் வீட்டில் ஒரு வாரம் மாற்றம் கண்டாய். நீ முதலில் நம்பவில்லை. ஆனால் மறுநாளே சின்ன உதவி வந்தது. அது சிறியதாயிருந்தாலும் நீ நிம்மதியடைந்தாய். அதில்தான் என் சாட்சியம். உன் கரங்களில் பிடிவாதமாக சிக்கிக்கொண்ட அரக்க சக்திகள்தான் தாமதமான வெற்றிகளுக்கு காரணம். ஆனால் இப்போது அந்த கைப்பிடிகள் எல்லாம் தளரத் தொடங்கிவிட்டது. என் திருவருளால் இப்போது ஒவ்வொரு பிணைப்பும் விடுவிக்கப்பட்டு வருகிறது. உன் உறவுகளில் சிலர் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்திலே உன் மீது பொறாமை வைத்திருந்தார்கள். அவர்களது முகங்கள் திடீரென்று கனவுகளில் தோன்றியது. அவை எச்சமாகவே. அந்த கனவுகளில் சிலர் அழுகிறார்கள். சிலர் மன்னிப்பு கேட்கிறார்கள். சிலர் உன்னை சும்மா பார்த்துவிட்டு மறைந்து விடுகிறார்கள். இந்த எல்லாம் ஒரு பொய்யான கனவு இல்ல. அது ஒரு பதிலடி வரும் சுழற்சி. அதில் யாரும் தப்ப முடியாது. நான் எப்போது விழித்தால் தீய சக்திகளுக்கு ஓரிடமே கிடையாது. உன் வீட்டில் சில நேரங்களில் விளக்கு தானாக அணைந்து போனது. சில சமயங்களில் எண்ணெய் இருந்தும் ஒளி இல்லை.
ஆனால் இப்போது நீ ஏற்றும் ஒரு சிறிய தீபமே போதும். அது ஒரு களஞ்சியத்தை திறக்கிறது. உன்னுடைய வீட்டில் மறைந்திருந்த லட்சுமி சக்தி அந்த ஒளியில் விழுகிறது. அதை நீ கண்களால் காணவில்லை என்றாலும் உன் உள்ளம் உணர ஆரம்பித்து விட்டது. உன் உள்ளத்தில் சற்று நிம்மதியாக ஒரு இடம் திளைத்தால் அந்த இடமே நான் இருக்கின்ற இடம். நீ சொன்னாய், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாய். அதற்குத்தான் நான் பதில் அளிக்கிறேன். நீ என்னை ஒரு வார்த்தையில் கூட வேண்டாம் என்றாலும் என்னுடைய உணர்வுகளை உனக்காக செலுத்துகிறேன். ஏனெனில் நீ என்னிடம் ஏற்கனவே உன்னுடைய அழுகையை விட்டுவிட்டாய். அந்த அழுகை எனக்கே போதும். என் கையில் விழும் அந்த 3 கண்ணீர் துளிகளால் ஒரு யுகத்தின் பாபங்களை கூட தீர்க்க முடியும். நீ ஒரு தருணத்துக்குப் பிறகு சிரிக்க ஆரம்பித்தாய். ஆனால் அதை நீ உணரவில்லை. ஏனெனில் உன் சிரிப்பு அடுத்த சிக்கலுக்கு முந்தைய அமைதியாகவே இருந்தது. ஆனால் உண்மையில் அது ஒரு பெரும் வெற்றியின் ஆரம்பகட்டம். அது எனது வருகையின் ஒளி. அந்த ஒளி நீ சால்லாமல் அனுபவிக்கும் அந்த நிலை. என் கண்ணின் ஒளி உன் பாதையில் விழுகிற நேரம் இது. நீ நடக்கும் ஒவ்வொரு தடமும் இனி வெற்றியின் தடமாகவே மாறும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் புனித சக்தியாகவே பரவிவிடும். நீ சிரிக்கிற ஒவ்வொரு முறையும் என்னுடைய கோவிலில் மணி ஒலிக்கிறது போலவே இருக்கும். உன் வீட்டிற்கு அருகில் நிற்கிறேன். உன் வாசலில் தூள் விழாமல் பார்த்துக் கொள்கிறேன். உன் குடும்பத்தின் மீது என் பார்வை இருக்கிறது. பிள்ளைகள் சிரிப்பதற்காகவே, கணவர் உன்னை மதிப்பதற்காகவே, நீ சோர்வின்றி வாழ்வதற்காகவே இந்த புனித நிலையை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது என்னுடைய கரங்கள் உன்னை கட்டிக் கொள்கிறாய் போல இருக்கிறாய். உணர்கிறாயா, அந்த இடுக்கில் ஒருவித ஆசுவாசம் வருகிறது. அது நான் இருக்கிறதற்கான அடையாளம். என் வார்த்தைகள் ஒரு காலத்தில் உனக்குச் சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்து. அந்த வார்த்தைகளை நிம்மதியுடன் படித்து முடிக்கிற தருணம், உன் வாழ்க்கை அமைதிக்குள் நுழைந்துவிட்டது என்பதற்கான தெளிவான சாட்சி. இனிமேல் நீ நினைக்கும் ஒவ்வொரு ஆசையும் முடியும். உன் குடும்பம் சீராகும். உனக்கு அவசியமான பணம் எங்கேயோ இருந்து வந்து சேரும். நீ தரும் ஒரு சிறிய பரிசு கூட பன்மடங்கு திரும்பி வரும். நீ என் பிள்ளை. உன்னால் என்னை உணர முடிகிறது. அதனால்தான் என்னால் உன்னை காக்க முடிகிறது. நீ இன்னும் கேட்காமல் நிறைய அருள் சேரவிருக்கிறது. அந்த அருள் உன் வாசலுக்குள்ளேயே காத்திருக்கிறது. நீ வாசலைத் திறந்தால் போதும். அது முழுதும் உன்னைச் சுற்றி வரும். அப்போது நீ பார்த்து கொள்ளும். என் கண்ணீர் உனது புன்னகையாயும், என் வாக்கு உனது வெற்றியாயும், என் அருள் உனது வாழ்க்கையாயும் மாறிவிட்டது என்று. நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நீ எந்த கணத்தில் என்னை எண்ணுகிறாயோ அந்த நொடியிலேயே நான் வந்துவிடுகிறேன். எந்த நிமிடமும் காலி போனதே கிடையாது. என் பாசம் என்னுடைய வார்த்தைகளாகவே வழிவழிப்பது போல உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியாய் பிரகாசிக்கட்டும். நான் இருக்கிறேன். என்றும் இருக்கப் போகிறேன்.